ஐடிஐ படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இப்போ நமக்கு நிமின் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ மெயின் டெஸ்ட்டு. ஸோ அதோட ஃபஸ்ட் இயர் எம்எல்எம்சிஎல் கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏற்கனவே இது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ இருக்குது. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது பார்ட் 3 வீடியோ. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் ஆல்சோ டேம்ட் ஆஸ், அதாவது தொழில் முனைவு டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. தொழில் முனைவு அப்படின்னா புதுசாக ஒருத்தர் ஒரு தொழிலை எடுத்து பண்ணுறது பேர் தொழில் முனைவு. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பிஸ்னஸ்மேன், இன்னொன்று ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஏற்கனவே எல்லோரும் செஞ்சிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸை ஒருத்தர் செஞ்சால் அது பிஸ்னஸ்மேன். புதுசாக ஒரு தொழிலை அவர் கண்டுபிடிச்சி செஞ்சால் அது பேர் ஆண்டர்பிரினர்ஷிப். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு கார் வாஷ், எல்லோரும் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. பட்டு ஈரோட்டில் ஒருத்தர் கார் வாஷ் வித்தவுட் வாட்டர், அதாவது புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாரு. அப்போ அது பேர் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு இன்னொரு பேர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலை வாய்ப்பு. சரிங்களா? ஸோ அவரே ஒரு வேலைவாய்ப்பை என்ன பண்ணுறாரு, உருவாக்கி அந்த வேலைவாய்ப்பை எடுத்து செய்கிறாரு. ஸோ அது பேர் சுய வேலை வாய்ப்பு. அடுத்த கேள்வி, when you greet your higher officials such as teacher, instructor or supervisor, you should use, அதாவது ஆசிரியர், பயிற்றுவிப்பாளர் அல்லது மேற்பார்வையாளர் போன்ற உயர் அதிகாரிகளை நீங்கள் வாழ்த்தும் பொழுது நீங்கள் டேஷை பயன்படுத்த வேண்டும். நமக்கு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சாய்ஸ் குட் மார்னிங், அடுத்த சாய்ஸ் ஹலோ, அடுத்த சாய்ஸ் ஹே, அடுத்த சாய்ஸ் ஹாய். ஸோ எப்போவுமே உயர் அதிகாரியை நம்ம ஹே, ஹா, ஹலோ, ஹே அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சரியான பதில் குட் மார்னிங். சரிங்களா? குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார், அதான் கரெக்ட். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஸோ fill in the blank with proper reflexive pronoun. ஸோ என்ன கொஸ்டின்னா, சி ஹேஸ் ஹேட் டேஷ். சரியான பிரதிபலிப்பு பெயர் சொல்லி கோடிட்ட இடத்தால் நிரப்புக. சி ஹேஸ் ஹேட் அப்படின்னா அவள் காயப்படுத்தி கொண்டாள் அப்படின்னு. ஓகேவா? ஸோ யாரை காயப்படுத்தி கொண்டாள் அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா தன்னை தானே குறிப்பிட ஒரு விஷயம், பிரதிபலிப்பு அப்படின்னு. ஸோ இந்த கேள்வியை பொறுத்தவரையில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா, சி ஹேஸ் ஹேட் ஹெர் செல்ஃப், அவள் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டாள். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட விஷயம், சி ஹேஸ் ஹேட் ஹெர் செல்ஃப். ஸோ இதுக்குள்ள ஆன்சர் ஹெர் செல்ஃப். அடுத்த கேள்வி, வியங்கோல் வாக்கியம்னா என்ன, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னா என்ன? எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா ஆச்சரியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை வியந்து நாம் ஆச்சரியத்தோடு சொல்லக்கூடிய வாக்கியம்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ வியங்கோல் வாக்கியம் எது? இப்போ இந்த 4 விஷயத்தில் எது வியங்கோல் வாக்கியம் அப்படின்னா, வாட் ஏ பியூட்டிஃபுல் ஹவுஸ் இட் இஸ், அதுக்கப்புறம் ஒரு அப்பாஸ்ட்ரபி வரும். அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அப்பாஸ்ட்ரபியில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ ஆச்சரிய குறி வரும். ஸோ ஆச்சரியக்குறி அது பேர் வியங்கோல் வாக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்குள்ள ஆன்சர் ஏ, வாட் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் இட் இஸ். அதுக்கு அடுத்த கேள்வி, ஃபில்லிங் தி blank with suitable adjective of the given sentence. அட்ஜெக்டிவ்னா என்ன தெரியுமா? ஸோ அட்வெர்ப், அட்ஜெக்டிவ் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நவுன் என்னன்னு பார்ப்போம். நவுன் அப்படின்னா பெயர் சொல், ஒரு பெயரை குறிக்கும் சொல். வினைச்சொல் அப்படின்னா வினைச்சொல், ஒரு செயலை குறிக்கிறது. வந்தான், போனான், நடந்தான். ஹி வாக்டு, ஹி ரேன், ஓகேவா, ஹி டான்ஸ்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அது பேர் வெர்பு. அட்வெர்ப் அப்படின்னா ஒரு வினைச்சொல்லி வினைச்சிறப்பு சொல்லுன்னு அர்த்தம். நடந்தான் அப்படின்னா அது வினைச்சொல், வெர்பு. வேகமாக நடந்தான் அப்படின்னா அந்த வேகமாகங்கிறது அட்வெர்ப். அதே மாதிரி அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒருத்தரை பற்றி சிறப்பாக குறிப்பிடும், ஒரு மனிதனை பற்றி ஒரு நவுனை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டா அது பேர் அட்ஜெக்டிவ். ஒரு வெர்பை பற்றி சிறப்பாக குறிப்பிச்சா அது அட்வெர்ப். ஸோ நமக்கு இந்த அட்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு சரியான நம்ம என்ன பண்ணோம், அட்ஜெக்டிவால் நிரப்பணும். த லிட்டில் கேர்ள்ஸ் டேஷ் ஐஸ் ரிவீல்டு ஹேர் மிர்ச்சிஃப், அதாவது இந்த சிறு பெண்ணுடைய டேஷ் ஐஸ், ஐஸ்னா கண்கள். ஸோ சப்பின்னு எதை சொல்லுவாங்கன்னா கன்னத்தை சொல்லுவாங்க, கண்ணை சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மிச்சீஃப் அப்படின்னா சேட்டைக்காரங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறது. வீக் அப்படின்னா அதை சேட்டைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஷார்ட் சைட்டட் அப்படின்னா அதுவும் சேட்டை பண்ணுறதை வச்சு சொல்ல மாட்டாங்க. ஸோ ட்விங்க்லிங் அப்படின்னா கண்ணை சிமிட்டுறது. ஸோ அந்த குழந்தை கண்ணை சிமிட்டுறது, அந்த குழந்தை ஒரு சேட்டைக்கார குழந்தை அப்படிங்கிறத காண்பிக்கு. ஸோ சரியான பதில் ட்விங்க்லிங்.
கண்ணை சில பிள்ளைங்க பார்த்தீங்களா நம்மளை பார்த்தோன்னே கண்ணை உருட்டும், கண்ணை சிமிட்டும். ஸோ வந்து பார்த்தீங்க இதுதான் வந்து இதோடைய சரியான ஒரு பதில். அடுத்த கேள்வி பார்ப்போமா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் விச் நெட்வொர்க் டைப் ஷுட் பி யூஸ்டு. குறுகிய தூரத்திற்கு எந்த வலையமைப்பு வகையை பயன்படுத்த வேண்டும்? சரிங்களா? ஸோ அதில் 4 சான்ஸ் இருக்குது, 4 சாய்ஸஸ் இருக்குது. லேன் அப்படிங்கிறது தான் குறுகிய வட்டம். லேனோட தூரம் வந்து அப் டு 1 கிலோமீட்டர். ஸோ நம்ம 1 கிலோமீட்டருக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், லேனை பயன்படுத்திக்கலாம். லேனை பயன்படுத்தி 2 அதுக்கு மேலே உள்ள சிஸ்டத்தை என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஒரு ரூமில் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லேருந்து ஒரு போகும், அதுக்கு பேர் ஹப்புமாங்க. ஸோ ஹப்புலேருந்து எடுத்து 20 சிஸ்டத்துக்கு ஒரு 30 சிஸ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பேர் வந்து லேன். மேன் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஒரு ஊருக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, மேன் வந்து கொடுப்பாங்க. ஸோ வேன் அப்படின்னா வைடு ஏரியா நெட்வொர்க். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன். ஓகேங்களா? ஸோ அந்த 4 ஆன்சரில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறுகிய தூரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குறுகிய தூரத்துக்கு எது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய தூரத்துக்கு வந்து லேண்ட் தான் வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லேனோட ஃபுல் ஃபார்ம் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். சரிங்களா? ஸோ இந்த 4ஐயுமே வந்து பார்த்துக்கோங்க. லேன்னா என்ன, மேன்னா என்ன அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரி, ஸோ இந்த ஏன் அது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அதோட விஷயம். நம்ம அடுத்த கேள்விக்கு வந்து போகலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆன்லைன் பேமெண்ட் அப்ளிகேஷன். ஸோ எது ஆன்லைன் பேமெண்ட் அப்ளிகேஷன் கிடையாது, ஆன்லைன் கட்டண விண்ணப்பம் கிடையாது அப்படிங்கிறத எடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து கூகுள் பே. கூகுள் பே மூலமாக நம்ம பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பே பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிம், ஸோ யூபிஐ அது மூலமாக பே பண்ண முடியுமான, கட்டாயம் பே பண்ண முடியும். பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக பே பண்ண முடியுமா, பே பண்ண முடியும். ஆனால் இன்ஸ்டாகிராம் மூலமாக நம்ம வந்து பே பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. நிச்சயமாக இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு சோஷியல் மீடியா நெட்வொர்க், நம்மளால் பே பண்ண முடியாது. ஸோ எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து இன்ஸ்டாகிராம். ஸோ அடுத்த கேள்வி விச் ஒன் இஸ் கன்சிடர்ட் டு பி புவர் கம்யூனிகேஷன். கீழ்காணவற்றுள் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறான தகவல் தொடர்பு, இல்லைனா வந்து கொஞ்சம் கம்மியான மதிப்புரிய தகவல் தொடர்பு அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மெசேஜஸ் ஆம்பிகஸ் அப்படின்னா செய்தி தெளிவற்றது, மெசேஜஸ் கிளியர் அண்ட் டைரக்ட் செய்தி தெளிவானது மற்றும் நேரடியானது. ஒன்றாவது ரிசீவர் இஸ் ஓப்பன் டு லிசன் பெறுநர் கேட்க தயாராக உள்ளார். நாலாவது சென்டர் இஸ் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் ரிசீவர் அனுப்புனர் பெறுநரிடம் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டவர். ஸோ நேர்முறைனா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறது. ஸோ 4ல் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது தவறு அப்படின்னா செய்தி தெளிவற்றது, ஒரு விஷயத்தை புரியாமல் இல்லை வந்து தெளிவில்லாமல் சொல்கிறது. ஓகேங்களா? முருகர் வள்ளியை திருமணம் செய்தார் அப்படின்னா எந்த முருகரை பற்றி சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், யாரை பற்றி சொல்கிறோம். ஒரு கிளாஸில் 5 குமார் இருக்காங்கன்னா குமாரனைக்கு லீவ் அப்படின்னா எந்த குமாருங்கிறது சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதான் தெளிவற்றது. ஸோ தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்வது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி மோட்டிவேஷன் இஸ் கேட்டகரிஸ் இன்ட்ரூ. ஊக்குவித்தல் டேஷாக பிரிக்கப்படுகிறது. ஊக்குவித்தல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரீனிக் அண்ட் எக்ஸ்ட்ரீனிக். உள்ளார்ந்த ஊக்குவித்தல், வெளியார்ந்த ஊக்குவித்தல். உள்ளார்ந்த ஊக்குவித்தல் நாமளே ஊக்குவிச்சுக்கிறது. ஒரு பிரச்சனை வருதா, நம்ம எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டோம், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நாமளே ஊக்குவிச்சா அது பேர் இன்ட்ரீனிக். இல்லை வெளியிருந்து யாராவது நம்ம மோட்டிவேட் பண்ணால் அது பேர் எக்ஸ்ட்ரீனிக். ஸோ இதான் இதுக்குள்ள ஆன்சர் வந்து இன்ட்ரீனிக் அண்ட் எக்ஸ்ட்ரீனிக். நம்ம தான் அடுத்த கேள்வி பார்ப்போம். The study of right and wrong in human endeavors is called. ஸோ மனித முயற்சிகளில் சரி மற்றும் தவறு பற்றிய ஆய்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா எத்திக்ஸ், நன்னெறி. ஸோ நன்னெறினா என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எது சரி எது தவறு, எதை செய்யலாம் எது செய்யக்கூடாது, எடுத்துக்காட்டுக்கு பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நன்னெறி. சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வேல்யூ அப்படின்னு ஒன்று உண்டு. வேல்யூங்கிறது மதிப்பீடுகள். அதுக்கு மதிப்பீடுனா ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சா அதுக்கு பேர் மதிப்பீடு. எடுத்துக்காட்டுக்கு காந்திஜி, மரியாதைக்குரிய மகாத்மா காந்திஜி அவர்கள் அகிம்சையை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார், அது அவருடைய மதிப்பீடு. எத்திக்ஸ் அப்படின்னா நன்னெறி. நன்னெறினா நல்ல விஷயம். மாறல் அப்படிங்கிறது எப்பவுமே மாறாது. பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது மாறல். சரிங்களா? அது மாறவே மாறாது. எத்திக்ஸ்ங்கிறது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது.
நன்னெறி. ஸோ அந்த தொழிலுக்கு ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டரோட ஒரு பேஷண்ட் கொண்டு வராங்க, டாக்டர் அவங்களுக்கு செக் பண்ணி முடிக்கிறாரு. செக் பண்ணி முடிச்சா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் அவர் இறந்துடுவார் அப்படின்னு டாக்டருக்கு தெரிய வருது. அப்போ இந்த பேஷண்ட், சார் எப்படி சார் என் ஹெல்த் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, அவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, தொழில் தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்ச நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தாரோம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறார். அவர் நெகட்டிவாக எதுவும் சொல்லலை, பட் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வாரத்தில் இறந்துடுவீங்க அப்படிங்கிற உண்மையும் சொல்லலை. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ். அதே மாதிரி தான் ஒரு லாயர் ஒரு தவறே தன் கட்சிக்காரர் செய்திருந்தாலும் அவருக்காக நீதிமன்றத்தில் வாதாடி அவர் பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து கொடுப்பாரு. அதான் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் நன்னெறி. ஸோ அதான் சரி மற்றும் தவறு பற்றின ஆய்வு நன்னெறி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ரைட். ஸோ ஏன்னா சரி என்ன தவறுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாக்டருக்கு அவர் சொல்கிறது சரி, சரிங்களா? அந்த லாயருக்கு அவர் சொல்கிறது சரி. அதான் வந்து பார்த்திங்கன்னா நன்னெறி, எத்திக்ஸ். ஸோ அதே நேரத்தில் நம்மளும் ஒரு செயல் செய்யும்போது சரியாக தவறாங்கிறத என்ன பண்ணணும், நம்ம வந்து யோசித்து செய்யணும். நம்மளை மட்டும் பார்க்கக்கூடாது, எய்த்தாப்பில் இருக்கவங்களையும் பார்த்து அதான் வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அடுத்த கேள்வி, கம்யூனிகேஷன் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் கால்ட். வார்த்தைகளை பயன்படுத்தாத, சொற்களை பயன்படுத்தாமல் தகவலை பரிமாறிக்கொள்வதை உள்ளடக்கிய தொடர்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ 4 சாய்ஸ் இருக்குது, வெர்பல், பிக்டோரியல், ரிட்டன், நான் வெர்பல். ஆன்சர் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் எதெல்லாம் வரும்னா, கெஸ்டர், போஸ்டர், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வரும். இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேசவே இல்லை, ஆனால் அவர் வந்து ஒரு சேரில் வந்து முனையில் உட்காந்துருக்காரு, அவர் கையை பிசைஞ்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா நமக்கே தெரியும் ஒரு பதட்டமாக இருக்காரு அப்படிங்கிறது என்ன பண்ணி நமக்கு வந்து தெரியும். ஒருத்தங்க வந்து எதுவுமே பேசலை ஆனால் அழுதுகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படிங்கிறத அதை வந்து காட்டுது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய போஸ்டர் அண்ட் கெஸ்டர். ஓகேங்களா? ரைட். ஸோ போஸ்டர் அப்படின்னா ஆடாமல் அசையாமல் ஒரு பொசிஷனில் இருக்கிறது, கெஸ்டர்னால் மாறிக்கிட்டே இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் ஏதோ யோசிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு அந்த கேள்விங்களுக்கு பதில் தெரியலை அப்படிங்கிற அர்த்தம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெஸ்டரோட முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, விச் பஞ்சுவேஷன் மார்க் ஷுட் பி யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ கீழ்காணவற்றில் பின்வரும் வாக்கியத்தில் எந்த நிறுத்தக்குறியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. ஸோ இஸ் தேர் எனி சைட் இன்ஜினியர் ஹியர், இங்கே எதுவும் சைட் இன்ஜினியர் இருக்காரா அப்படின்னு கேள்வி வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த வேண்டியது கொஸ்டின் மார்க், ஏன்னா இது ஒரு கொஸ்டின் கேள்வி. ஓகேங்களா? ஸோ ஒரு கேள்வி வாக்கியம், கொஸ்டின் சென்டென்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் உண்டு. இன்ட்ராகேட்டிவ்னா ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, இல்லைன்னா வந்து ஒரு வாக்கியம். ஸோ இங்கே வந்து என்ன வரும், கொஸ்டின் மார்க் வந்து வரும். ஸோ அடுத்த கேள்வி, ஆர்டிஐ இதோட ஃபுல் ஃபார்ம் ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை. ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ நம்ம வந்து நமக்கு தேவையான தகவல் என்ன பண்ணலாம், இந்த ஆர்டிஐ பயன்படுத்தி என்ன பண்ணலாம், தகவலை நம்ம வந்து அறியலாம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேள்வி. மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8லேருந்து ஒரு 10 கேள்வி நான் இந்த இதுலேருந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்ட் 3. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 வந்து இருக்குது. இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 படிச்சிங்க அப்படின்னா இப்போ 2025 இந்தியா முழுக்க ஐடிஐயில் எக்ஸாம் எழுதுகிற உங்களுக்கு பெரும்பாலும் எம்லாம் ஸ்கில்லுக்கு இதில் இருந்து தான் கேள்வி வரும். இதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் வந்து அந்த 3 வீடியோலையும் வந்து ஷேர் பண்ணி விட்றேன். அந்த பிடிஎஃப் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. மொத்தம் அதில் கிட்டத்தட்ட ஒரு 167 கேள்வி இருக்குது. பெரும்பாலும் அந்த 167 கேள்வியிலிருந்து தான் வருது. ஸோ படிச்சுக்கோங்க. இது தவிர நமக்கு வந்து பாரத் ஸ்கில்ஸில் ஒரு லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுவும் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. பட் இந்த 167 கேள்வியை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக உட்காந்து படிங்க. உங்களுக்கு நிச்சயமாக அதுலேருந்து என்ன பண்ணும், பதில் வந்து வந்துடும், மேக்ஸிமம் அந்த கேள்வி வந்து வந்துடும். இதுவரை வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நிச்சயமாக வந்து நம்ம ஐடி சம்மந்தமான கொஸ்டின் மட்டும் கிடையாது, லைஃபுக்கு தேவையான விஷயங்களும் இந்த சேனலில் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ நம்மளோட சேனல் பேர் லெட்ஸ் லேர்ன் லைஃப் ஸ்கில். ஸோ இதுவரை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களுடைய கமெண்ட்டை கீழே வந்து தெரிவிங்க, இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கீழே வந்து தெரிவிங்க. நிச்சயமாக அந்த கண்டென்ட்டில் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.